இது உங்கள் நியூஸ் 5. முதியோர்களுக்கு மதிய உணவு வழங்குகிறார்கள். அவர்கள் இன்று போல் என்றும் சீரும் சிறப்புடன் வாழ நாம் எல்லாம் இறைவனை வேண்டுவோம். தமிழக முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு கோவை மாவட்ட டாஸ்மாக் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் டாஸ்மாக் அலுவலகம் முன்பு கொடியேற்றி இனிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சியும், கோவை ஆர்எஸ்புரத்தில் உள்ள ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும், உடல் நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் திரு தண்டபாணி மேற்பார்வையாளர் அவர்களுக்கு மருத்துவ உதவித்தொகை ரூபாய் 25,000க்கான காசோலை வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மேற்கண்ட இந்நிகழ்ச்சிகளுக்கு டாஸ்மாக் அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் திரு எம் நெடுமாறன் அவர்கள் தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சிகளில் புறநகர் தெற்கு மாவட்ட கழக இணைச் செயலர் திருமதி மணிமேகலை அவர்களும், மாநகர் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் திரு அசோக்குமார் அவர்களும், அண்ணா தொழிற்சங்க பேரவை மாநில துணைச் செயலர் திரு கே.பி. துரைசாமி அவர்களும், டாஸ்மாக் அண்ணா தொழிற்சங்க மாவட்ட தலைவர் திரு பால்ராஜ் அவர்களும், மாவட்ட பொருளாளர் திரு தங்கவேல் அவர்களும், மாநில தலைவர் திரு வி.சி. சரவணன் அவர்களும், டாஸ்மாக் அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் திரு முத்தையா, திரு ஜெயக்குமார், திரு டி. சுரேஷ் பாபு, திரு வி.சி. மனோகரன், திரு ஆர். சந்திரசேகர், திரு எம். பத்மநாபன், திரு எம். சவுந்தரபாண்டியன், திரு ஜி. பத்மநாபன், திரு எல். விஜயகுமார் ஆகியோர்களும், ஆர்எஸ்புரம் பகுதி கழக செயலாளர் திரு விஸ்வநாதன், வார்டு செயலாளர்கள் திரு அருண் பிரகாஷ், திரு கண்ணன், திரு கேபிள் சரவணன் மற்றும் திரு சாய்ஷியாம் உள்ளிட்ட நிர்வாகிகளும், சங்க உறுப்பினர்களும் மற்றும் டாஸ்மாக் ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு மாண்புமிகு அம்மா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு அஞ்சலி செலுத்தினார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக கோவை மாநகர மாவட்ட அண்ணா தொழிற்சங்க சார்பாகவும், அண்ணா தொழிற்சங்கம் டாஸ்மாக் தொழிலாளிகள் சங்கத்தின் சார்பாகவும் இங்கு குறைஞ்சது ஒரு 300 பேருக்கு முதியோர்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. அதே ஒரு 150 பேர்த்துக்கு அவங்களுக்கு சைவ சாப்பாடும் முதியோர்களுக்கு வழங்கப்பட்டது. பக்கத்துலேங்க ஆண்கள் பெண்களுக்கு மொத்தமாக ஒரு 400 பேர்த்துக்கு வழங்கப்பட்டது. அம்மா பிறந்தநாள் விழா முன்னிட்டு 77வது பிறந்தநாள் விழா முன்னிட்டு அங்கங்கே இடத்திலும் மாநகர மாவட்ட சார்பாக கொடியேற்று விழாவும் மற்றும் இனிப்பு வழங்கி அநாத குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு எல்லா உதவிகள் அம்மா பிறந்தநாள் 77வது பிறந்தநாள் விழா முன்னிட்டு அனைத்து உதவிகளும் செய்யப்பட்டது. அடுத்தது அண்ணா தொழிற்சங்க சார்பிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பிலும் கொங்கு மண்டலத்துடைய தளபதி அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களும் இந்த மாநகர மாவட்டத்தை கொங்கு மண்டலமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய செயல்பாட்டில் அடுத்து 2026 அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு அண்ணா தொழிற்சங்க சார்பில் நாங்கள் அயராடு பாடுபட்டு அண்ணன் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவோம் என்று கேட்டு எனக்கு இந்த அண்ணா தொழிற்சங்க சார்பாக நாங்கள் நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம். வேறு எதாவது மாற்றணும்? டாஸ்மாக் பிரிவு எங்களுக்கு அண்ணா தொழிற்சங்க சார்பில் எல்லா சப்போர்ட்டும் எல்லாமே இருந்து பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களும் அந்தந்த இடத்துல பார்த்திங்கன்னா கல்வித்தொகை கொடுத்துட்ருக்காங்க, அநாத குழந்தைகளுக்கு காசு கொடுத்துட்ருக்காங்க. டாஸ்மாகில் ஒருத்தர் அடிபட்டாலும் அவங்களுக்கு உதவிகள் செஞ்சிட்ருக்காங்க. இது எந்த யூனியன்லையும் எந்த கட்சியிலையும் அப்படி செய்கிறதில்ல. இங்கே கோவை மாநகரத்தில் கொங்கு மண்டலத்தில் அண்ணா தொழிற்சங்கம் தான் எல்லா சங்கத்தை வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் என்றைக்குமே பொதுமக்களுக்கும் இந்த கட்சிக்கும் விசுவாசியாக இருப்போம். அடுத்த முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடி அவர்களை விமானத்தில் அமைப்பதற்கு நாங்கள் அயராறு பாடுபடுவோம். ஓகேங்க. புகழ் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் புகழ், டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் புகழ், தங்கத்தாரகை புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தங்க தாரகை டாக்டர் புரட்சி தலைவி அம்மா, எங்களை வாழ வைத்த தெய்வம் அம்மா. அம்மா அவர்களுக்கு என்னைக்கும் நாங்கள் விசுவாசியாக இருப்போம்.